I wish you all a happy and prosperous New Year 2026 for the glory of the Lord. நம்மை அழைத்த நம்முடைய தகப்பனாகிய தேவனுடைய ஞானம் ஆழமான ஞானம், அனந்த ஞானம், ஆழமான ஞானம். அந்த ஆழமான ஞானம்தான் என்ன செய்தது என்றால், மனுக்குலத்தை மீட்கும்படியாக அவருடைய குமாரனை கிறிஸ்மஸ் நாளிலே பூமிக்கு அனுப்பி வைத்தது. அதைத்தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் இரண்டாவது செய்தி, 10 செய்திகள் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் என்கிற தலைப்பிலே ஆவியானவர் தந்திருக்கிறார். அதில் இரண்டாவது தலைப்பு திருப்பி தர பிறந்தார், அல்லது மீட்டு தருவதற்காக அவர் பிறந்தார். கேம் ஃபார் ரெஸ்டோரேஷன். அதை நான் வாசிக்கட்டுமா? இயேசு கிறிஸ்துவிடத்தில் எல்லாரும் கேட்குறாங்க, எதுக்காகயா நீங்கள் இந்த பூமிக்கு வந்தீர்கள்? இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கும்படியாக வந்தேன் என்று அங்கே லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன்னு சொல்லலை, இதுக்காக தான் வந்தேன். ரட்சிக்கவுமே, அந்த மே ஒரு பஞ்சு கொடுங்க, ரவுண்டு போட்டு வைங்க. ஏனையா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்றால், இழந்து போன மேன்மையை எல்லாம் திரும்பி தரும்படியாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அதை அவர் அரை குறையாக செய்யவில்லை, அற்புதமாக பர்ஃபெக்டாக செய்துட்டார். 65 வருஷம் வரைக்கும் எனக்கு அது புரியலை. யாருமே நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லி கொடுத்தது போல் சொல்லி தரல. பாருங்களேன், நீங்கள்லாம் பாக்கியவான்கள். சில 20 வயது 25 வயது கல்லூரி மாணவர்கள்லாம் கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? இளம் வயதிலே ரகசியங்களே ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தருகிறார். யூ கேன் நெவர் லிவ் அன் ஆர்டினரி லைஃப். ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழவே முடியாது. அருமையானவர்களே, பாருங்கள், தேவன் மனுஷனை அவருடைய சாயல், அவருடைய ரூபம், இல்லையா, ஹிஸ் இமேஜ், ஹிஸ் லைக்னஸ், நாட் ஓன்லி தட், ஹிஸ் டொமினியன். வாசிக்கட்டு பாத உங்களுக்கு அங்கே ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26 மற்றும் 28வது வசனங்களிலே பாருங்க. முதலாவது அதிகாரம், மனுஷனை சிருஷ்டித்த முதலாவது அதிகாரத்திலே இதை எழுதுகிறார். எதை எழுதுகிறார்? வாசிக்கிறேன். அங்கே 26வது வசனத்திலே, தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஹிஸ் இமேஜ், ஹிஸ் லைக்னஸ். அப்புறம் என்ன சொல்றாரு? ஆளுகை செய்யக்கூடிய ஆற்றல். 28வது வசன கடைசியிலே, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஹாவ் டொமினியன். ஹல்லேலூயா. ஒரு ராயல் லைஃப் வாழுங்க என்று மனுஷனை படைக்கிறார். அந்த ஆளுகையில் என்னெல்லாம் அடங்கியிருக்கு? சூப்பர் நேச்சுரல் பவர் அடங்கியிருக்கிறது, ரைட்? சூப்பர் நேச்சுரல் அத்தாரிட்டி அடங்கியிருக்கிறது. ஆளுகையிலே அருமையானவர்களே வல்லமையையும் அதிகாரத்தையும் அடக்கி வைத்திருக்கிறார். அந்த ஆளுகையை நம்முடைய முதல் பெற்றோர் என்ன செய்யிட்டாங்க? போய் இழந்துட்டு வந்துட்டாங்க, பிசாசிட்ட கொடுத்துட்டாங்க. அதை மீட்டு கொடுப்பதற்காகவே தேவகுமாரன் வெளிப்பட்ட நாள் கிறிஸ்மஸ் நன்னாள். அப்போ எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இல்லை? ஆகையினால்தான் தேவதூதன் சொன்னான். யார்கிட்ட? மேய்ப்பரிடத்துல. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நம்ப முடியாத நல்ல செய்தி. எல்லா ஜனத்துக்கும் என்றால் யாரு? நாஸ்திகனுக்கும் அது நல்ல செய்தி. நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தவர்களுக்கும் அது நல்ல செய்தி. அவரை காட்டி கொடுத்த யூதாசுக்கும் அது நல்ல செய்திங்க. அப்படிதான், அதனால தான் அதை சொல்லுகிறார். பரலோகம் சொல்லுகிறது எல்லா ஜனத்துக்கும். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். தேங்க்யூ மாஸ்டர். பாருங்கள், மிக முக்கியமான நிஜத்தை இன்னொரு 10 நிமிடங்கள் நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்றால், ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன
தேவனுடைய உறவை மீட்டு கொடுக்க வந்தார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். He came to restore. எதை ரெஸ்டோர் பண்ண வந்தார்? பிசாசு கையில் கொடுத்துட்டாங்க பாருங்க. யாரு? ஆதாமும் ஏவாளும். அதை பரிபூரணமாக மீட்டு கொடுத்து விட்டார். முதலாவது ஒன்றை பார்ப்போமா? உறவு. உறவை மீட்டெடுத்து நம்முடைய கரத்திலே கொடுத்துட்டாருங்க. பாருங்க, எப்பொழுதுமே முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக சுவை உள்ளதாக இருக்கும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இல்லையா? முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்பொழுதும் பெரிதாக இருக்கும். அதே போல மனிதன் ஏதேன் தோட்டத்தில் இழந்து போனதை இரட்டிப்பாக அல்ல, பல மடங்கு பெருக பண்ணி கொடுத்து விட்டார். ஆதாம் ஏவாளை சிருஷ்டிக்கும் போது இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லவில்லை. பழைய ஏற்பாட்டில் யூதர்களை தேவன் தன்னுடைய பிள்ளைகள் என்று ஒரு இடத்துல சொல்லலை. நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கையின் கீழே வாழுகிறோம், கிருபையின் காலத்தில் வாழுகிறோம். நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன? அவருடைய பிள்ளைகள். அப்போ இதில் நீங்கள் பாருங்க, எந்த உறவை அவர் ரெஸ்டோர் பண்ணினார்? துரோகிகளாகிய நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக அந்த அந்தஸ்திலே அவர் நம்மை உட்கார வைத்து, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். இது முதல் பெற்றோருக்கு கிடையாது பாருங்க. தாவீதுக்கு கிடையாது, வேற யாருக்கெல்லாம் கிடையாது. தெபொராளு, எஸ்தரு, எலியா, எலிசா, யாருக்குமே இல்லாத அந்த உன்னதமான உறவிலே நீங்களும் நானும் இருந்து கொண்டு இருக்கிறோம் அருமையானவர்களே. ஆமென். அந்த உன்னத உறவை ஏற்படுத்தவே கிறிஸ்மஸ் நாளிலே நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள் அருமையானவர்களே? ஆமென். ஹல்லேலூயா. வேற எதற்காக கிறிஸ்மஸ் நாளிலே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார்? மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில பெரிய ஒரு பிரிவினை வந்துச்சு. மோசே என்ன செஞ்சான்? நியாயப்பிரமாணத்தை தூக்கி நடுவில் வச்சு அது ஒரு நடுச்சவராக செயல்பட்டு கொண்டிருந்தது. அதை உடைத்தெறிந்து அவருடைய சமாதானத்தை நமக்கு அருளும்படியாக இயேசு கிறிஸ்து வந்த நாள் இந்த கிறிஸ்மஸ் நாள். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் அருமையானவர்களே. அவர் யாரு? சமாதான பிரபு. முதலாவது எங்கே சமாதானத்தை உண்டாக்கி வைத்தார்? நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இடையிலே நடுச்சுவராக நின்று கொண்டு அவருக்கும் நமக்கும் பிரிவினையாக இருந்த நியாயப்பிரமாணம் கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழித்து விட்டு என்ன செஞ்சிட்டாரு? சமாதான காரணராகிவிட்டார். அங்கே எபேசியர் 2வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை நீங்கள் தியானித்து பாருங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் என்று உங்களுக்கு வாசிக்கவா? அங்கே யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம். இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் பார்த்து என்ன சொல்லுகிறார்? ஏன் சமாதானத்தையே உனக்குள்ள வச்சுட்டேங்கிறார். வாசிக்கிறேன். The book of John's Gospel chapter 14 verse 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்படி என்றால் என்ன பொருள்? இயேசு கிறிஸ்து அல்லது தேவரக சமாதானத்தை தேவன் நமக்கு வைத்து விட்டு போகும்படியாக. இன்னொரு விதத்தில் சொல்றேன், தேவனுக்கும் ஆதாம் ஏவாளுக்கும் இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது. 2 பேருக்கும் பகையை உண்டாக்கி விட்டான் பிசாசானவன். அந்த தடையை உடைத்து பிதாவோடு கூட சமாதானமாக இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவையே நமக்கு சமாதானமாக தந்துவிட்ட இந்த கிறிஸ்மஸ் நன்னாளுக்காக தேவனை நாம் துதிப்போமா? ஓ லார்ட், தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் எவர் அண்ட் எவர். ஓ லார்ட், ஓ ஐ ஆஃபர் யூ பிரைஸ், க்ளோரி, ஆனர் அண்ட் தேங்க்யூ. தேங்க்ஸ் மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ரெஸ்டோரேஷன் பாருங்கள்.
எவ்வளோ பெரிய ரெஸ்டோரேஷன் இல்லையா? ஹல்லேலூயா. இன்னும் எதை தேவன் திருப்பி கொடுத்தாருங்க? எதை மீட்டு கொடுத்தார்? எதை மனுஷன் இழந்துட்டா? நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. எதிரே நம்பிக்கை இல்லை. மோசே கொண்டு வந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை நீங்கள் முழுவதுமாக கீழ்ப்படிந்தால்தான் உங்களுக்கு மார்க்கு. 613 பிரமாணங்களில் யாக்கோபிலே நீங்கள் வாசிக்கலாம், ஒன்றிலே தவறுனாலும் 0 மார்க்கு தான். மனுஷனுக்கு நம்பிக்கை இல்லை. எப்படி சாத்தியம்? பிறப்பாலாரே இச்சியாதிருப்பாயாக, சாத்தியமே இல்லை. கண்ணை பிடுங்கணும், எல்லாத்தையும் பிடுங்கணும். அப்படி நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே நம்பிக்கை கொடுக்கும்படியாக, அல்லது மனுஷன் நம்பிக்கையை இழந்தானே, அந்த நம்பிக்கையை தேவன் மீது வைத்து ரெஸ்டோர் பண்ணத்தக்கதாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட நாள் கிறிஸ்மஸ் நன்னாள். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. உங்களுடைய தகுதியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தகுதி என்ன? இயேசு கிறிஸ்து செய்ததையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்யக்கூடிய அந்த அளவுக்கு நீங்கள் தகுதியையும் வல்லமையையும் பெற்றிருக்கிறீர்கள். சமாதானத்தையும் பெற்றிருக்கீங்க. தேவனோடு உள்ள உறவு சரி செய்யப்பட்டது. அருமையானவர்களே, இப்பொழுது உங்கள் தகப்பனாகிய தேவன் உங்களை குறித்து ரொம்ப திருப்தியாக இருக்கார். ஒரே ஒரு கண்டிஷன், அதை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். எந்த கண்டிஷனை நிறைவேற்றிட்டீங்க? அவருடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அல்லவா? சிம்பிளாக சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் அல்லவா? அந்த ஒன்றிலே அவர் சந்தோஷமாக இருக்கு. அந்த ஒன்று போதுப்பா, அந்த ஒன்று போதும். விழுந்து போன உலகத்திலே அருமையானவர்களே, உங்களுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது. நல்ல செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் செய்கிற தவறுகள் உங்களுடைய ஆவி மனுஷனை தொடாதபடி, கரைப்படுத்தாதபடி அதை தேவன் தம்முடைய ஆவியினாலே முத்திரை செய்து வைத்திருக்கிறார். எபேசியர் 1:13. அருமையானவர்களே, நீங்கள் பாவம் செய்யும் பொழுது உங்களுடைய ஆவி மனிதன் அதிலே கரைபட முடியாதபடி, அல்லது ஆவி மனிதன் நீங்கள் செய்கிற தவறுகளிலே பங்கெடுக்க முடியாதபடி அதை சீல் பண்ணி வைத்திருக்கிறார். அது அவருடைய ஞானத்தின் ஆழம் அல்லவா? ஹல்லேலூயா. thank you Lord for your goodness. ஆமென். அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ். அந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே ஏதேன் தோட்டத்திலே நம்முடைய முதல் பெற்றோர் இழந்து போன அந்த தேவ உறவு சரி செய்யப்பட்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நம்பிக்கை இல்லாதிருந்த மனுக்குலத்திற்கு நம்பிக்கையை உண்டாக்குவதற்காக தேவகுமாரன் வெளிப்பட்டார். கடைசியாக தேவனுடைய சப்ளை. என்ன சப்ளை? தேவனுடைய நீதி, தேவனுடைய பரிசுத்த, தேவனுடைய பரிபூரணம் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த கிறிஸ்மஸ் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக தேவனுடைய ஆவியானவர் தொடர்ந்து உங்களோடு பேசுவாராக. ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.